ஹலோ யுவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எங்கள் ஊரில் காற்றோட லேசாக மழை தூறிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த இலைகளில் இந்த பாருங்கள் பச்சை இல்லாமல் இருக்குது பாருங்கள், லைட் க்ரீனாக இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் இப்போ கொடுக்க போகிறோம். நல்லா மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க, இது காரணம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு பழம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லா ரோஸ் கன் செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய விட்டேன், தோண்டி தோண்டி புதைச்சி விட்டேன். அதனால் பாருங்கள் நிறைய தளிர் வந்துருக்குது. அதனால் வாழைப்பழம் வேஸ்ட் ஆனாலும் என்ன செய்யாதீங்க, கீழே போடாதீங்க. அந்த வாழைப்பழத்தை என்ன செய்யுங்க, நல்லா தோண்டி உள்ளே ஓடி புதைச்சி விட்ருங்க. புதைச்சி விட்டிங்கன்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும், நிறைய தளிர் வரும். இங்கே பாருங்க 7 டேஸில் தான் ஃபஸ்ட்டு புதைச்சி விட்டேன். இங்கே ஒரு முட்டை வந்திருக்கு, இதில் ஒரு முட்டு, இங்கே பாருங்க இதில் ஒரு முட்டை வந்துருச்சு, இங்கே பாருங்க இங்கே ஒரு முட்டு, இன்னும் தளிர் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. ரோஸ் மல்லி நல்லா பூத்துருச்சு வருச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஜா மல்லி, ஒரு ரோஜாப்பு சைட் ரோஸ் வைக்கிற மாதிரியே இருக்குன்னா கொஞ்சம் மலரணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதேமாரி இந்த செம்பருத்தி இலையும் பாருங்கள், ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இலை மேலே என்ன செய்ய போகிறோம், அடிச்சு விட போகிறோம். இந்த மல்லிகைப்பூ செடியும் அப்படி தான் மாறி இருக்குது. இது காரணம் ஏதோ ஒரு ஃபங்கஸ்னால தான். இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தோலை என்ன செய்யுங்க, 3 நாளாக ஊற வச்சுட்டு அந்த தோல் தண்ணியும் வெங்காயத்தோல் அதையும் ஊற வச்சு அதையும் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், இந்த ரெண்டையுமே இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகள் மேலே அடிச்சு விட போகிறேன். நீங்களும் இதை வந்து வீட்டிலே ஈஸியாக கிடைக்கும், அதனால் இதையே கொடுத்து விடுங்க, செடி நல்லா சிறப்பாக வரும். நம்ம வெங்காயத்தூள் வீட்டிலே கிடைக்கும், நம்ம தினம் தினம் வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால. எலுமிச்சம்பழம் ஒரு 2 எலுமிச்சம்பழம் வாங்கினா இப்போ ஜூஸ் போட்டோம்னா லெமன் சாதம் கிண்ணம்னா இருக்கும்ல, அந்த லெமனை கூட 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட என்ன செய்யுங்க, நல்லா நீங்கள் கொடுத்து விட்ருங்க, செடி நல்லா சிறப்பாக வரும். இப்படி மேலே இலை மேலே என்ன செஞ்சு விட்ருங்க, அப்படியே அடிச்சு விட்ருங்க. இந்த மல்லிகைப்பூ நல்லா பரும்பூவாக வருது பாருங்கள், இந்த மொட்டு விட்டுக்கு பாருங்கள், எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், நம்ம கலர் மாறி இருக்க செடிக்கெலாம் என்ன செய்ய போகிறேன், அடிச்சு விட போகிறேன். நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பூ பூத்துருச்சு பாருங்க, கிளாடியஸ் பல்பு. மொத்தம் 3 முட்டை 4 முட்டை இருக்குது, அதுவும் இன்னைக்கு பூத்துட்டாங்க. மல்லிகைப்பூங்க பாருங்க, வரும்போது எவ்வளோ சூப்பராக வருவாங்க பருவம் பூவை. அப்படியே கொஞ்சம் மஞ்சள் கனகாமரம் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். இந்த மல்லிகைப்பூ பாருங்க, இது நம்ம எடுத்து வச்சோம்ல, அது இங்கே பாருங்க பரும்பூவை தான் வர்றாங்க. இங்கிட்டும் மல்லிகைப்பூ நல்லா வரப்போகுது. கனகாமரம் எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த இயற்கை உரம் மாறி மாறி கொடுக்கறதுனால செடி எல்லாமே நல்லா சிறப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதே நிறைய பேர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அழகு பிள்ளைகளோட சேட்டைகள் வரும், எனக்கு அவங்க இருக்கிறதுனால நல்லா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. அதுகளோட விளையாட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அதுபோக இந்த செடியை வேற பராமரிக்குமா, நல்லா ஹாஸ்பிட்டல் செலவே வராது இதெல்லாம் பார்க்குறனால. எவ்வளோ செடியெல்லாம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இதிலலாம் கருவேப்பிலை எவ்வளோ சூப்பராக தழுத்துருக்கு பாருங்க. நேற்று ஊற்றினோம்ல 2-3 நாள் அடுத்தடுத்து இந்த உரம் ஊற்றினோம்ல, அதனால சிறப்பாக இருக்குது. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் கனகாமரம் பறிக்கணும், இந்த அங்கிட்டு இருக்குது, எட்டி பறிக்கணும். தேங்க்யூ.